வணக்கம். ட்ரெயின் த ட்ரெய்னர் யூடியூப் சேனலுக்காக வடிவேல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 40th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் 12th அன்னைக்கு நடந்தது. அதாவது நேற்று இந்த மீட்டிங் நடந்திருக்கு. இதில் என்னென்னலாம் ரெக்கமெண்டேஷன் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, இதை பேஸ் பண்ணி என்னெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில நல்ல விஷயம்லாம் நடந்திருக்கு. அந்த விஷயம் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ரிடக்ஷன் லேட் ஃபீ ஆஃப் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ். அதாவது ஜிஎஸ்டி எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அதுலேருந்து இது வரைக்கும் நிறைய கம்பெனிஸில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமலே வச்சுட்ருக்காங்க. ரீசன் என்ன வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் ஒரு சில மந்த் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாங்க, இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி வச்சுருப்பாங்க, பிஸ்னஸே பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம். இது மாதிரி இருக்கிற பீப்புளெலாம் நீங்கள் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுங்கள், கவர்மெண்ட் டியூஸ் எல்லாம் கட்டுங்க, நீங்கள் பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு. ஸோ என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதாவது ஜூலை 2017 ஜான்வரி 2020 வரைக்கும் இருக்கிற பீரியடு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருந்து இப்போ ஃபைல் பண்ணினீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட். நம்பர் 1, ஒவ்வொரு மாதமும் பர்ச்சேஸும் கிடையாது, சேல்ஸும் கிடையாதுன்னா நம்ம ஃபைல் பண்ணுற டேக்ஸ் ரிட்டர்னுக்கு பேர் நில் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி. அந்த நில் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு மாதம் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு டேக்ஸே கிடையாது. நெக்ஸ்ட்டு, சப்போஸ் பர்ச்சேஸ் இருக்குது, சேல்ஸும் இருக்குது, வேறு அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் இருக்குது, இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் பர் மந்த்துக்கு பர் ரிட்டர்னுக்கு, ஸோ ரொம்ப மாதம் ஃபைல் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு மந்த்லி ரிட்டர்னுக்கு 10,000 rupees நீங்கள் மேக்ஸிமம் பே பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த அமௌண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மேக்ஸிமம் கேப் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 500 rupees பர் ரிட்டர்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப பெனிஃபிட்டு. ஸோ நிறைய பேர் இப்போ ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க, பேமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ பெனல்ட்டியே நம்ம ஆக்சுவல் லைபிலிட்டி பே பண்ணுறதுக்கு மேலே போகுது அப்படின்லாம் சொல்லி ஒரு சிலர்லாம் வருத்தப்பட்டுருந்தாங்க. இதில் ஏதாவது பெனிஃபிட் வர மாதிரியோ இல்லை ரிலாக்ஸேஷன் ஏதாவது இருந்தாலோ எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பெனிஃபிட் இருக்கும். 1 lakh rupees நீங்கள் ஒரு 10 மாதத்துக்கு சேர்த்து வச்சு பே பண்ணுறீங்க அப்படின்னா, எதே 10 மாதத்துக்கு இப்போ நீங்கள் பண்ணினீங்கன்னா வெறும் 5,000 rupees தான் லைபிலிட்டி பே பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டி மட்டும். ஸோ 1 lakh rupees எங்கே இருக்குது, 5,000 rupees எங்கே இருக்குது. ஸோ அந்தளவு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இது ஒன்லி ஃபார் ஜிஎஸ்டிஆர் 3B. ஆனால் இதில் ஜிஎஸ்டிஆர் 1க்கு எந்த பெனிஃபிட்டும் இதில் டிஸ்கஸ் பண்ணலை. எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் ஜிஎஸ்டி கவுன்சில் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கல. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஜிஎஸ்டிஆர் 1 நீங்கள் ஃபைல் பண்ணும்போது அதுக்கு உண்டான டிலேட் ரிட்டர்ன் ஃபீஸு, லேட் ஃபைலிங் ஃபீஸு பே பண்ணி தான் ஆகணும். ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்ட் எதுவும் பே பண்ண மாட்டீங்க. அப்படின்னா 100% பெனிஃபிட் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ரீச் ஆகலை. ஸோ ஜிஎஸ்டிஆர் 1க்கு நீங்கள் பெனல்ட்டி பே பண்ணணுன்னு இருக்குது. ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு பெனல்ட்டி கிடையாது, நெல் ரிட்டர்னாக இருந்தால் இல்லை 500 rupees மேக்ஸிமம் கேப்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு பொறுத்து பார்க்கலாம். சப்போஸ் அங்கே இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது ஸோ ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம், ஜிஎஸ்டிஆர் 1க்கும் இதே சேம் ஃபெசிலிட்டி கொடுத்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய நிறைய அமௌண்ட் வரலாம். அதே மாதிரி டேக்ஸ் பேயர்ஸும் டேக்ஸ் பேயாமல் வச்சுட்டு இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நிறையா அமௌண்ட் வருது, பெனல்ட்டி நிறையா வருது. இப்போ அதெல்லாம் வேவ் ஆஃப் பண்ணிட்டாங்களே, அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் திரும்ப நடத்தலாம் அப்படின்னு வரலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் இந்த ஒரு லைபிலிட்டி பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், பெனல்ட்டி பே பண்ணணுங்கிறதுக்காக வேண்டியே பிஸ்னஸ் பண்ணாமலாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. சப்போஸ் இந்த பெனிஃபிட் கரெக்டாக டேக்ஸ் பேயருக்கு கிடைச்சதுன்னா, ஒரு சில பர்சன்லாம் பிஸ்னஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கிறோம், திரும்ப பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று இண்டஸ்ட்ரி க்ரோவாகவும் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய இன்கமும் வந்துடலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டு. செகண்ட் பெனிஃபிட்டு,
பிப்ரவரி மந்த்து, மார்ச் மந்த்து, ஏப்ரல் 2020யோட ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இதுக்கு ஏற்கனவே வந்து டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்டேகர்ட் டேட்ஸு. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ப்ரீவியஸாக ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பற்றியும் ஜிஎஸ்டி நோட்டிஃபிகேஷன் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நீங்கள் போனீங்கன்னா எந்தெந்த மந்த்துக்கு என்னென்ன லாஸ்ட் டேட்டு, எது வரைக்கும் பே பண்ணோம், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம்னா உங்களுக்கு எந்த ஒரு லைபிலிட்டியோ எந்த ஒரு பெனல்ட்டியோ வராது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதோட எண்டு டேட்டு தான் ஜூலை 2020 அப்படிங்கிறது. அதுக்குள்ளே நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டேக்ஸ் லைபிலிட்டி கிடையாது. அதுக்கு மேலே டிலே ஆயிடுச்சு, பேமெண்ட் கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ரெடியூஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட்டை கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெடியூஸ் ரேட்னா என்னென்னா 18% ஆக்சுவலாக பே பண்ணணும். இப்போ 9% மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அப் டு செப்டம்பர் வரைக்கும் அலோவ் பண்ணுறோம் அந்த 3 மந்த்துக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது மே மந்த்து, ஜூன் மந்த்து, ஜூலை மந்த்து, இந்த 3 மந்த்ஸ்க்கும் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ கோயிங் ஃபார்வர்ட் அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு பெனிஃபிட் இருக்குது. என்ன பெனிஃபிட் அப்படின்னா 5 crores வரைக்கும் டர்ன் ஓவர் இருக்கிற ஸ்மால் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து அப் டு செப்டம்பர் 2020 வரைக்கும் நீங்கள் வந்து டைம் கொடுக்குறோம். வேவர் ஆஃப் லேட் ஃபீஸு, இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் கொடுக்குறோம். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு பிஸ்னஸை பிரச்சனை இல்லாமல் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது நிறைய டேக்ஸ் பேயர்ஸ்க்கு. அதான் என்ன சொன்னால், ஒன் டைம் எக்ஸ்டென்ஷன் ஃபார் சீக்கிங் ரெவோகேஷன் ஆஃப் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். எத்தனையோ பேர் ஏப்ரல் 2017 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கினாங்க. ஒரு 1 or 2 months வந்து பிஸ்னஸே இருந்திருக்காது, எந்த ரிட்டர்னும் ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 months பிஸ்னஸ் வந்திருக்கும், பழசே ஃபைல் பண்ணலையே இப்போ மட்டும் ஏன் ஃபைல் பண்ண அப்படியே விட்டுருப்பாங்க. இல்லை கிரெடிட் பீரியட் 60 days ஆச்சு, அதில் பணம் வரத்துக்கு ரொம்ப டிலே இருந்திருக்கும். பணம் வரதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பணம் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுறதுக்கு இல்லாமலே போயிருந்திருக்கும் டேக்ஸ் பேயர் ஹேண்டில், அதனால் பண்ணாமலே வச்சுருந்துருப்பாங்க. அது மாதிரி பீப்புளுக்கு இப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்னென்னா, 1 month நீங்கள் பே பண்ணல, 2 month பே பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தா 6 month வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவோம், அதுக்கு மேலே வரலன்னா உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை கேன்சல் பண்ணிடுவோம், ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. அதுக்கு வந்து வித்தின் 30 daysக்குள்ளே நீங்கள் ரிப்ளை பண்ணணும். பண்ணலைன்னா எங்கள் நம்பர் கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது, அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் மாதிரி ஆயிடுறீங்க. எந்த ஒரு நீங்கள் சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியாது, பர்ச்சேஸ் நீங்கள் வாங்கினாலும் அந்த ஐடிசி கிரெடிட்டை நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பழைய ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் பர்சனுங்க யாராவது கேன்சலேஷன் நம்பர் ஆயிருக்கு அப்படின்னா ரிவோகேஷன் அப்ளை பண்ணட்டும். நம்ம கேன்சலேஷனை ரிவோக் பண்ணிவிட்டு அதே சேம் நம்பர் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கொடுத்துடலாம். ஸோ அந்த டேக்ஸ் பேயர்ஸ் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா பெண்டிங்கை கிளியர் பண்ணிக்கிட்டோம், கண்டினியூஸாக பிஸ்னஸ் ரன் பண்ணட்டும் அப்படின்னு. இதனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்மால் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸு, பார்ட்னர்ஷிப் ஃபோம்ஸு, ஸ்மால் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் எல்லாத்துக்கும் பெனிஃபிட் ஆவாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்கிட்டே வந்து கேட்டிருக்காங்க, இது மாதிரிலாம் தப்பு நடந்துருச்சு, நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் பெனல்ட்டியே நிறையா இருக்குது, இல்லை நம்பர் கேன்சல் ஆகிடுச்சு, நாங்கள் போய் ரிவோகேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பீல் போங்க அப்படிங்கிறாங்க. அப்பீல் போனோன்னா உடனே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப டிலே ஆகுது அப்படின்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ அது மாதிரி இருக்கிற கம்பெனிஸ்க்கெல்லாம் இது ஒரு நல்ல பெனிஃபிட்டு. ஸோ நீங்கள் இப்போயே ரெடி ஆகிக்கோங்க, பணத்தெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த ஃபியூ டேஸில் வந்து இதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்துடும். அப்படி வந்ததுன்னா நீங்கள் என்ன பெண்டிங் இருக்கோ எல்லாத்தையும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்கள், பேமெண்ட் கட்டுங்க. உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் ரிவோகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் கண்டினியூஸாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஒரு பெனிஃபிட் இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ இதுதான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து கவர்மெண்ட்டுக்கு. நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும், இதுக்கு என்ன ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். மேபி நல்லதே நடக்கும், பொறுத்து வந்து பார்ப்போம் 1 or 2 days. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இது மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு நியூ டாபிக் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது டாபிக் இருந்தால் அதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேபி எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு போடுறேன். ஸோ என்னோடய நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். தேங்க்யூ.